இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருகின்ற என் கம்மாளர்கள இரத்த உறவுகளுக்கு சுதந்திர போராட்ட தியாகி கே.எஸ். முத்துசாமி ஆசாரி இளைஞர் பேரவை தமிழ்நாடு சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதாவது இப்ப எல்லாத்துக்கும் தெரியும்னா நம்ம ஆட்கள் சொன்ன மாதிரி நம்மளுடைய அன்பு தங்கை ஜனனி பாப்பாவுடைய இந்த படுகொலை நீதி கண்டிப்பான முறையில் கிடைக்கணும். இல்ல அப்படின்னா நீதித்துறையும் காவல்துறையும் சரியான நீங்க ஆக்ஷன் எடுத்து நீங்க பண்ண தவறிட்டீங்க அப்படின்னா அறுவாடிச்சு கொடுக்கிற வம்சத்துல பிறந்த நாங்க எடுத்து செய்யறதுக்கு எங்களுக்கு கொஞ்ச நேரம் ஆகாது. ஏன்னா எங்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் எங்களை அந்த பாதைக்கு அழைத்து செல்லல. வேண்டாம், நல்லா படிங்க, நல்ல வேலைக்கு போங்க. நம்மளுடைய சமுதாயம் பெரிய தொழில உள்ள நம்ம சமுதாயம், அதை நம்ம தான் ஒரு பாதுகாப்போட கொண்டு போய்கிட்டு இருக்கோம். நம்ம வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் நம்ம அந்த நோக்கத்தில் நம்ம கொண்டு போகல. இந்த தங்கைக்கு நடந்த மாதிரி மாற்று சமுதாயத்தில் நடந்திருந்தா இந்நேரம் தமிழ்நாடுல பாதி இடம் அழிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கேட்கறதுக்கு எல்லா சங்க தலைவர்கள் கட்சி தலைவர்கள் எல்லாரும் இருக்காங்க. ஆனா நம்ம சமுதாயத்துல அந்த ஒற்றுமை இல்ல. ஆனா இப்ப நம்மளுக்கு நல்ல பெரியார்கள் நல்லா சப்போர்ட் பண்றாங்க, எல்லாரும் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காங்க. நம்ம சமுதாயத்தில் இவ்வளவு அரசியல் பிரமுகர்கள் இருக்காங்க, இருந்து பிரயோஜனம் கிடையாது. சொல்ல போனா ஒரு பிரயோஜனம் கிடையாது. என்னைக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் நடக்கிற நம்ம குடும்ப பிரச்சனை மாறி நம்ம நினைக்கமோ அன்னைக்கு இந்த சமுதாயம் முன்னேறும். அதுக்கு தண்ணி ஒரு காலம் முன்னேறாது. அது மட்டும் இல்லாம இந்த ஆட்சி உங்களுக்கு தெரியும், நம்ம சமுதாயத்தில் டிஎம்கே வந்தாலே ஏகப்பட்ட பிரச்சனை தானே நம்மளுக்கு. நம்ம மக்களை மதிக்கவே கிடையாது. ஏன்னா கீழ்த்தரமா கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன, நம்ம சமயத்தில் கட்சி தலைவர்கள் பெரும் பங்கு இருக்குதுல்ல. ஐயா வராருன்னா அங்க வராருன்னா 10 அடிக்கு தூரத்திலே விழுந்துருவாங்க காலில் ஐயா அப்படி. ஆனா பிரச்சனை ஒரு பேரும் வர மாட்டாங்க. அப்ப நீங்க அரசியல் கட்சி வச்சு என்ன செய்ய போறீங்க? புடுங்கவா போறீங்க? கேட்க ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க. நீங்க உங்களுடைய பேருக்காகவும் புகழுக்காகவும் உங்களுடைய சுயநலத்துக்காக மட்டும்தான் நீங்க உங்களுடைய அரசியல் கட்சி வச்சிருக்கீங்க, தவிர இந்த சமுதாய மக்களுக்காக செய்யணுங்க அந்த உணர்வு கிடையாது. நான் கூட நம்ம சாமிஜிட்டே பேசணும்னு நினைச்சோம். சாமி இந்த மாதிரி மதுரை நாங்க வச்சிருக்கோம், நீங்க கண்டிப்பா நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு இப்ப வரைக்கும் வரமாட்டாங்கன்னு எனக்கு ஒரு டவுட்ல இருந்தேன். வரமாட்டாங்க, சரி ரைட்டு, ஏதாவது மீட்டிங்கா இருக்கும். இப்ப வந்திருக்காங்க. இப்ப அடுத்து பேரவை சார்பா இன்னைக்கு சாயந்தரம் ஒரு வீடியோ வெளியே வரும். எத்தனை வயசுல மூத்தவங்க பெரியாளுக்கு இறங்கி இந்த அளவுக்கு ரோட்டுக்கு வர அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா, அப்போ இருக்கக்கூடிய நம்ம சமயத்தில் உள்ள சங்கங்கள், இயக்கங்கள், பேரவை எல்லாரும் வீட்டுல பூட்டிட்டு அவங்க வீட்டுல ஒய்ஃப் என்ன சொல்றாங்க அதை கேளுங்க. சரியா? தயவு செஞ்சு சமுதாய பிரச்சனை வரும்போது நீ எந்த அரசியல் கட்சியாரு